கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தடவை ஒரே கல்லிலே 2 மாங்காய். என்னவென்றால் உங்களுடைய 16வது ஸ்தோத்திர ஆண்டு நிறைவு விழா கூட்டங்கள். அடுத்தது இது உயிர்த்தெழுந்த வார இறுதி. அப்போது நான் மனதிலே இதை குறித்து யோசிக்கும் பொழுது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நான் கற்றுக் கொடுப்பதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். விருப்பமா? அதாவது நான் பேசப்போகிற விடயத்தை நான் பொதுவாக நோட்ஸ் வைத்து பேசுவது கிடையாது. நான் நோட்ஸ் வைக்காமல் பேசினால் என்னால் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நான் பேச வேண்டியதை பேசி என்னால் முடிக்க முடியாது. எங்கெங்கெங்கேயோ போய்விடுவேன். ஆகவே இன்றைக்கு பாஸ்டர் வீட்டில் வைத்து பேப்பரும் பேனையும் எடுத்து கடிவாளம் போட்டேன். ஏய் சுரேஷ், இவ்வளவு தான் படவா நீ பேசணும், இன்னைக்கு இதுக்கு மேலே பேசக்கூடாது என்று என்னையே நான் கட்டுப்படுத்த ஒரு பேப்பர் துண்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். அதற்கும் மீறி ஏதாவது நடந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இப்போ நான் இன்றைக்கு பெரிய வெள்ளி, இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த நாள். நாளை மறுதினம் அவர் உயிர்த்தெழுந்த நாள். அப்போ நமக்கு இப்போ ஒரு பாடம் இருக்கிறது. இன்றைக்கு நான் என்ன தொடங்க போகிறேன் என்றால், இன்றைய மற்றும் நாளை மறுதின சம்பவங்கள், அதாவது இயேசுவானவர் சிலுவையிலே மரித்ததும் அவர் உயிர் தெழுந்ததுமான அந்த சம்பவங்கள் முதல் வேதத்திலே எங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது, அந்த தீர்க்க தரிசனத்துக்குள் ஆண்டவர் எத்தனை மறைபொருட்களை புதைத்து வைத்தார், அந்த தீர்க்க தரிசனம் என்னவென்று விளங்கிக் கொண்ட சாத்தான் அந்த தீர்க்க தரிசனத்தை முறியடிப்பதற்கு அன்று தொடங்கி இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழும் நாள் வரை எப்படி முயற்சி செய்தான் என்பதனைத்தான் நாம் இன்றிலிருந்து பார்க்க போகிறோம். புரிகிறதா? அந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்றால் எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். இதற்குத்தான் வேத அறிஞர்கள் புரோட்டோ இவாஞ்சலிசம் வேர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் தான் சிலுவையை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்துமான முதல் தீர்க்க தரிசனம். அந்த வசனத்தை ஒரு விசை வாசித்து விட்டு அப்புறம் வேறு விஷயங்களுக்கு போவோம். இன்றைக்கு நிறைய வசனங்களை நான் ஆங்காங்கே காட்டுவேன். அது என்னுடைய பொதுவான வழக்கம் அல்ல. ஆனால் என்னவென்றால், நான் இன்றைக்கு பல இடங்களில் இருக்கின்ற பல சம்பவங்களை சம்பந்தப்படுத்த போகிறேன். அப்போ அங்கே இருந்த ஒன்றோடு பல 100 வருடங்களுக்கு பின் நடந்த ஒன்றை நான் தொடர்பு படுத்தும் பொழுது அது எப்படி தொடர்பு படுகின்றது என்பதனை வசன ஆதாரத்தோடு காட்ட வேண்டும் அல்லவா? அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய வசனங்களை நான் வாசிப்பேன். உங்களுக்கு ஆதியாகமத்துக்கு போவோம், வெளிப்படுத்தலுக்கு போவோம், அங்கு முழு வேதத்திலும் இந்த 3 நாட்களும் நாம் ஓடி திரிய போகிறோம். அப்போது எனக்கு பார்க்க தெரிகிறது, வேதம் வாசிக்க ஒரு சகோதரர் இருக்கிறார் என்று. நான் கேட்டேன் பாஸ்டர் இடத்திலே, நான் போன முறை வந்த பொழுது ஒரு அம்மா வேதம் வாசிக்க இருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று, அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். சரி, ஒரு புது சகோதரி, எனக்கு புது சகோதரி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தேங்க்யூ. இப்போ தேவன் சர்ப்பத்தோடு பேசுகிறார். சர்ப்பம் யாருடைய பிரதிநிதி? சாத்தானுடைய, பிசாசினுடைய பிரதிநிதி. இன்று வரைக்கும் எனக்கு சர்ப்பங்களை பிடிக்காது. நான் வாழுகிற பெல்வுட் இருக்கிறதே இலங்கையிலே, அந்த காணியை நான் வாங்கின பொழுது அங்கு வாழ்ந்த உயிரினங்கள் 2. ஒன்று பாம்புகள், 2 அட்டைகள்.
பாம்புகளும் அட்டைகளும் வாழ்ந்த நிலத்தை நான் வாங்கினேன். அதை வாங்கின பொழுது என்னுடைய மனைவி சொன்னார், நான் செத்தாலும் அங்கு வரமாட்டேன் என்று. இப்போ அங்கே இருந்து கொண்டு செத்தாலும் இங்கிருந்து போக மாட்டேன் என்கிறார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாய் மாறிவிட்டது. எனக்கும் என்னுடையவர்களுக்கும் வேலை இந்த பாம்புகளை கொல்லுவது. அப்போ இன்றைக்கு இந்த சர்ப்பத்தை குறித்து நான் எப்படி பார்த்தேனோ அன்றிலிருந்து சர்ப்பத்தின் எதிரி நான். அதற்காக சர்ப்பம் பிசாசு அல்ல, ஆனால் பிசாசு பயன்படுத்திய முதல் உயிரினமே சர்ப்பம். தேவன் படைத்த எல்லா விலங்குகளை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் புத்தியுள்ளதாக இருந்தது. தமிழிலே தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று போட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே நீங்கள் உண்மையாய் பார்த்தால் நிறைய அறிவு உள்ளதாக இருந்தது என்று. அதை குறித்து வேறொரு பிரசங்கமே நான் பண்ணியிருக்கிறேன். அறிவுள்ளவர்களை வைத்து பிசாசு எப்படி உலகத்தை மூடத்தனத்துக்குள் கொண்டு போகிறான் என்று. சரி, அதை விடுவோம். அப்போ இந்த வசனத்திலே சர்ப்பம் சாத்தானுடைய பிரதிநிதி. அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும். யார் அந்த ஸ்திரீ? ஏவாள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதற்கு வருவோம் பிறகு. ஆனால் அடுத்து சொல்லுகிறார், நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று 2000 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது? சாத்தான் இயேசுவின் குதிங்காலை நசுக்கினான். இந்த இடத்துல அவர் என்று சொல்லப்படுவது இயேசுவானவர். புரிகிறதா? அப்போ சாத்தான் இயேசுவின் குதிங்காலை நசுக்கினான். ஆனால் அவனுக்கு அது தெரியாது. அவன் நினைத்தான் இயேசுவின் தலையை நசுக்கி விட்டதாக. கொன்றே போட்டு விட்டோம், மேசியா இறந்தே போய்விட்டார், இனி என்ன இவர்கள் கொக்கரிக்கிறார்கள், என்ன திமிராட்டம் போடுகிறார்கள், எங்கே மற்றவர்களை சுகமாக்கினவன் இன்று எங்கே, உயிரோடு மற்றவர்களை எழுப்பினவன் இன்று எங்கே என்று கேவலமாய் இயேசுவை பார்த்து அவன் திருப்தி அடைந்தான். ஆனால் நாளை மறுதினம் தான் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இயேசுவானவர் உயிர் தெழுந்தார். அப்படி அவர் உயிர் தெழும் போது சாத்தானுடைய தலையையே நசுக்கிவிட்டார். அப்போ இயேசுவானவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போ இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்ற ரகசியங்களில் ஒன்று, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்து நிறைவேறின முடிந்த அந்த போராட்டத்தை இன்னும் சாத்தான் தந்திரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான். ஏதோ இன்னும் அந்த விளையாட்டு முடியவில்லை என்பது போல. நான் ஒரு உதாரணம் சொல்லவா? எங்கே உங்களுக்கு பிடித்தமான எனக்கும் தெரிந்த ஒரு விளையாட்டை சொல்லுங்கள். ஏதாவது கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட்பால் ஏதாவது சொல்லுங்க. என்ன? கிரிக்கெட். 2 டீம்களாக பிரிப்போம். டீம் ஏ, கேப்டன் பாஸ்டர் ஜெகன். டீம் பி, கேப்டன் நான். என்னுடைய டீமிலே பெரும்பாலானோர் பெண்கள். கேவலம், பெண்களோடா நீங்கள் விளையாட வருகிறீர்கள்? இருங்கள், உங்களுக்கு நான் காட்டுகிறேன் எங்களுடைய திறமையை. விளையாட்டு ஒழுங்கு செய்யப்படுகிறது, போட்டி தொடங்குகிறது. அந்த போட்டியில் கேவலமான முறையிலே தோற்று போகிறோம். டீம் பி என்னுடைய தலைமையில் கேவலமான முறையிலே தோற்று போகிறோம். டீம் ஏ பாஸ்டர் ஜெகன் தலைமையிலே நீங்கள் வென்று விட்டீர்கள், கோப்பையை நீங்கள் பெற்றும் விட்டீர்கள். அதோடு கதை முடிந்தது அல்லவா? அதோடு முடிந்தது. இப்போ வெற்றி பெற்றவர்கள் பயங்கரமாக கொண்டாடுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள், அவர்கள் சந்தோஷத்தின் உச்சத்திலே மிதக்கிறார்கள். ஆனால் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு தான். என்ன ஒரு சந்தோஷம் புலகிதம் வந்தாலும் என்ன ஒரு கொஞ்ச நாட்களுக்கு தானே. ஆனால் சந்தோஷம் கொஞ்ச நாட்கள் நிலைப்பது போல துக்கம் கொஞ்ச நாட்கள் நிலைக்காது, அதிக நாட்கள் நிலைக்கும். ஆமாவா இல்லையா?
நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தால் சோகங்கள் தான் அதிக காலமாய் தங்கும். நம்முடைய குழுவினருக்கு வேதனை, விரக்தி, வெட்கம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சிஸ்டருக்கு உங்க பேர் என்னம்மா? பிரின்சி. பிரின்சி 4 சிக்ஸர் அடிச்சாங்க. நாங்க தோத்துட்டோம். இருந்தாலும் நம்ம டீம்ல 4 சிக்ஸர்ஸ் அடிச்சதே பிரின்சி தான். ஓகே பிரதர், உங்க பேர் என்னது? உங்க பேர் என்ன? கிருபா. உங்க பேர் என்னது? ஜோசப் தான் அவங்கட சைட்ல சிக்ஸர் அடிக்கிறவர். ஆனா மாப்பிள்ள அடிச்ச 2வது சிக்ஸரை பிரவுன் பவுண்டரி லைன் கிட்ட வச்சு லைனை தாண்டாம நம்ம கிருபா பிடிச்சிட்டான். ஜோசப் அவுட். ஓகேயா? பிரின்சி சிக்ஸஸ் 4 அடிச்சிச்சு தான். கிருபா இந்த பயங்கர விக்கெட்டை எடுத்தாரு தான். ஆனா கேம் முடிஞ்சு அவங்க கோப்பையை அள்ளிக்கிட்டு போயிட்டாங்கோ. இப்ப நம்ம வேதனைப்படுறோம்ல, அந்த வேதனையை அவ்வப்போது மறக்க நாம் என்ன செய்வோம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பிரின்சி அடித்த சிக்ஸஸும் கிருபா பிடித்த கேட்சும் அப்புறம் ஒரு இருவர் போட்ட ஆஃப் ஸ்பின், அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நல்ல விஷயங்கள் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அப்ப அவர்களில் ஒருவரை இவர்கள் சூப்பர் மார்க்கெட்டிலே சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒன்றும் கிரிக்கெட்டை பற்றி பேச மாட்டார்கள். அவர்கள் வென்று மறந்து விட்டார்கள். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் அவர்களுக்கு அந்த சிக்ஸஸ் 4 ஞாபகப்படுத்துவார்கள். கிருபாவின் கேட்சை ஞாபகப்படுத்துவார்கள். ஜோசப்பின் விக்கெட்டை ஞாபகப்படுத்துவார்கள். இது யதார்த்தமா இல்லையா? என்னதான் இவருடைய சிக்ஸஸையும் அவருடைய கேட்சையும் பற்றி பேசினாலும் அதில் பிரயோஜனம் உண்டா? அது முடிந்த கதை. அது அவர்கள் வெற்றி வாகை சூடி கோப்பையை சுமந்து விட்டார்கள். இது போல இந்த பிசாசு பயல் இருக்கிறானே, பிசாசு, அவன் தோல்வி அடைந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வெற்றி கொண்ட இயேசுவானவர் அந்த வெற்றியை நமக்கு கொடுத்து அதை அனுபவித்து வாழுங்கள் என்று சொன்னாரே ஒழிய, அவர் ஒன்றும் அதை அதிகமாய் பீற்றிக்கொண்டு அதை பற்றி சொல்லி திரிந்து கொண்டெல்லாம் இல்லை. ஆனால் தோல்வி அடைந்த பிசாசு ஏதோ அவன் தோல்வி அடையாதது போல அந்த சிலுவை மரணத்தையே ஞாபகப்படுத்தி ஏதோ அவன் பெரிய சாதனை சாதித்தது போல கிறிஸ்தவர்களை கவலைப்படுத்தி கொண்டு இன்று வரை இருக்கிறான் என்றால் பாருங்களேன். புரிகிறதா? உயிர்த்தெழுதலை கொண்டாட ஒரு நாள், சிலுவை மரணத்தை ஞாபகப்படுத்த 40 நாள். விளங்குதா? உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு பிறகு 40 நாட்கள் மச்சம் தின்று மாமிசம் உண்டு கொண்டாடுகிறோமா? இல்லை. ஆனால் சிலுவைக்கு முதல் 40 நாட்கள் அநேக கிறிஸ்தவர்கள் மாமிசம் மச்சம் உண்ணாமல், கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் சோகத்திலே வாழுகிறார்கள். கேட்டால் லெந்து என்கிறார்கள். இப்போ நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? இது போல இன்றைக்கும் பிசாசு அந்த சிலுவை மரணத்தில் நடந்த இயேசுவானவர் மேல் விழுந்த அந்த சவுக்கடிகள், இயேசுவானவரின் தலையில் சூடப்பட்ட முள்முடி, இயேசுவானவரின் சிலுவை மரணம், இவற்றை பார்க்கையில் அவனுக்கு ஒரு குட்டி குஷி வரத்தான் செய்கிறது. ஆனால் உயிர்த்தெழுந்ததையும் மறப்பானா அவன்? ஆகவே அவன் தோல்வி அடைந்தவன். கிறிஸ்தவர்களே, நமது எதிரி தோல்வி அடைந்தவன். அந்த போட்டி முடிந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நாட்களிலே நாம் படிப்பவற்றை படிக்க போகிறோம். இப்போ நாம் பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் ஒரு பயங்கர தீர்க்க தரிசனத்தை தான் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்?
சர்ப்பமே, அதாவது பிசாசின் பிரதிநிதியே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆனால் அது நடக்க போவது, அந்த சம்பவம் நடந்து 4000 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆமாவா இல்லையா? ஏதேன் தோட்டத்து சம்பவம் நடந்து 4000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசுவானவர் வந்தார். ஆக அந்த 4000 ஆண்டுகளாக பிசாசு இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தது மாத்திரமல்ல, அந்த தீர்க்க தரிசனத்தை அவமாக்குவதற்கு பயங்கர முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தான். அப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகும் இந்த பாடத்திட்டத்தின் தலைப்பு என்னவென்றால் வித்து இறையியல். வித்து இறையியல், சீட் தியாலஜி. இப்போ இந்த வசனத்திலே வித்து என்று வருகிறது அல்லவா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், seed, your seed and the seed of the woman. அப்போ இந்த சீட் தியாலஜி, இந்த வித்து இறையியல், இதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். புரியுதா? அப்போ இதற்குரிய பின்னணியிலே நடந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுவும் ஒரு பயங்கர தீர்க்க தரிசனம். இப்போ ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார், ஏதேன் தோட்டத்தை படைத்தார். எல்லா மரங்களிலும் இருந்து புசியுங்கள் என்றார், இந்த மரத்திலிருந்து புசிக்க வேண்டாம் என்றார். சர்ப்பம் வந்தது, ஏவாளோடு பேசியது. கடைசியிலே ஏவாள் அந்த பழத்தை தானும் உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும், அப்படித்தானே? இன்னொன்று தெரியும், தேவன் இப்போ தோட்டத்தில் உலாவ வருகிறார். எங்கே திருப்பிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள். தேவன் இப்போ தோட்டத்தில் உலாவ வருகிறார். நானே வாசிக்கிறேன், ஏனென்றால் நான் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வாசிக்க சொல்லுவேன். கொஞ்சம் உணர்ச்சி போட்டு நான் கொஞ்சம் வாசிப்பேன். 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யார்? ஆதாமும் ஏவாளும். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் எதை கேட்டு ஒளிந்தார்கள்? கவனிங்கள், தேவனை பார்த்து ஒளியவில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்தார்கள். தேவனுடைய சத்தம் என்றால் என்ன? இப்போ நமது சத்தம் என்று சொல்லும் பொழுது அது அவரவருடைய நிலையை பொறுத்திருக்கும். காலடி ஓசை, செருமல், இருமல் என்று யாராவது வருவார். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே என்பது போல சில பேர் வருவதற்கு முன்னே ஏதாவது சத்தம் கேட்கும். தேவனுக்கு அந்த மாதிரி சத்தம் எல்லாம் கிடையாது. தேவனுடைய சத்தம் என்பது தேவனுடைய குரல், தேவனுடைய பேச்சு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமாவா இல்லையா? தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு சத்தமும் தேவனுடைய வார்த்தையே அன்றி வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆதாமும் ஏவாளும் எதை கேட்டு பயந்தார்கள், ஒளிந்தார்கள்? வார்த்தையை கேட்டு. பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற முதல் விஷயமே அதுதான். பாவம் செய்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தூர ஓடுவான். பாவம் செய்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஒரு வித இன்னும் புரியாத உணர்வு வரும். அது பயம். பயம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பயங்கள் இருக்கின்றன. கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரேக்க மொழியிலே ஃபோபியா, பாரனோயா, டெய்லியா என்று வித்தியாசமான பயங்கள் இருக்கின்றன. இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற அந்த பயம் ஆவிக்குரிய பயம். அவர்கள் பாவம் செய்தபடியினால் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை, வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நான் கேட்கிறேன், இது தேவையா? இப்படி ஒன்று தேவையா? தேவன் சர்வஞானி,
அவருக்கு தெரியாதா என்ன நடந்தது என்று? முன்பே நடக்க போகிறது என்று தெரியும். நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். நடந்து விட்ட பின்பு நடந்து விட்டது என்று தெரியும். அப்போ ஏன் இவர் கூப்பிடுகிறார்? இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? நான் சிருஷ்டித்த மனிதன் என்னை விட்டு தூர போனாலும் அவன் ஒளிந்தாலும் நான் தேடுவேன். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினவர் இயேசு. அவர் சொன்னார். அவர் 3 உவமைகளை ஒரே அதிகாரத்திலே வைத்து இந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை காண்பித்தார். என்ன? உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து 1 காணாமல் போனால் 99 வைத்துவிட்டு நீங்கள் போய் அதை தேட மாட்டீர்களோ? தேடி கண்டுபிடிக்க மாட்டீர்களோ? கண்டுபிடித்த பின்பு அதை கொண்டாட மாட்டீர்களோ? ஒரு பெண் 10 நாணயங்கள் வைத்து அதில் 1 அவள் காணாமலாக்கி, அப்புறம் அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்து, அதை கண்டுபிடித்த பின்பு அதை கொண்டாட மாட்டாளோ? அங்கு 100ல் 1 வெளியே, வீட்டுக்குள்ளே 10ல் 1, அதற்கு பிறகு 2ல் 1. என்ன? மூத்த மகனும் இளைய மகனும். அப்போ அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் உவமைகளை வைத்து நான் வேறொரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். ஏன் அந்த 3 உவமைகள், அவற்றினுடைய தாற்பயங்கள் என்னவென்று அது வேறு. ஆனால் அந்த இயேசு வந்து காணாமல் போன தனது மக்களை தேடி கண்டுபிடிப்பார் என்கின்றதற்கான தீர்க்க தரிசனம் தான் தேவன் வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டு கேட்டது. புரிகிறதா? அப்படி கேட்டுவிட்டு அவன் பதில் சொல்லுகிறான். நான் தேவரையருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு, அதாவது உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அதற்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். யார் உன்னை நிர்வாணி என்று அறிவித்தது? நான் வேண்டாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாயோ என்ன தெரியாமலா கேட்கிறார்? தெரிந்து கொண்டே கேட்கிறார். இதெல்லாம் வேறு தீர்க்க தரிசனங்களை. இவற்றுக்குள்ளே போனால் என்னுடைய செய்தியை என்னால் கொண்டு போக முடியாது. இப்போ நமது வசனத்துக்கு வருவோம். என்ன அந்த வசனம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ உனக்கும் என்று சொல்லுவது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கஷ்டமான ஒன்று அல்ல. அது சர்ப்பமாய் இருந்தாலும் அது சர்ப்பத்தையும் குறிக்கும், சர்ப்பம் பிரதிநிதிப்படுத்தும் சாத்தானையும் குறிக்கும், சாத்தானுடைய மக்களையும் குறிக்கும். புரிகிறதா? அந்த நேரத்தில் அந்த இடத்திலே சர்ப்பத்தை குறிக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமாக சர்ப்பம் சாத்தானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறபடினா சாத்தானையும் குறிக்கிறது. அடுத்தது சாத்தானை குறிக்கிறபடியினால் சாத்தானுடையவர்களை எல்லாம் அது குறிக்கிறது. அப்படியானால் ஸ்திரீ என்பதும் அந்த ஏவாளை மாத்திரம் குறிக்கிறதா இருக்க முடியாது. ஸ்திரீ என்பதும் இன்னும் வேறு யாரையும் குறிக்கவும் வேண்டும். ஒன்று ஏவாள், அடுத்தது அந்த ஸ்திரீ என்பது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும். ஏன்? நான் வித்தை பற்றி பிறகு பேசுகிறேன். ஏனென்றால் இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீயின் வித்து. அப்போ ஸ்திரீயின் வித்து என்றால் யார்? இயேசு. மறுக்க முடியாத உண்மை. அதுதான் இன்றைக்கு நடந்தது. பெரிய வெள்ளி அன்று அவருடைய குதிங்காலை நசுக்கினான் அவன். நாளை மறுதினம் அவர் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுவானவர் தான். அப்போ ஸ்திரீயின் வித்து இயேசு என்றால் அந்த ஸ்திரீ யார்? கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள் மரியாள் என்று. ஏனென்றால் மரியாளும் ஒரு ஸ்திரீ. அதுவும் ஓரளவு உண்மைதான், பொய் அல்ல. ஏவாளும் தான் அவளும் ஒரு ஸ்திரீ என்றபடியினால் மரியாளும் தான்
அவர் ஒரு ஸ்திரீ என்றபடியினால், ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகிறது. என்னவென்றால், இயேசு எந்த இனத்தின் வித்தாக வருகிறார்? இஸ்ரவேலின் வித்து. அப்படியானால் அந்த ஸ்திரீ இஸ்ரவேலாய்த்தான் இருக்க வேண்டும். இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் இதை வேதத்திலே இருந்து நிரூபிக்க வேண்டும். அப்படித்தானே? சும்மா கதை விட முடியாது. எப்படி இதை நிரூபிப்பது? அநேகருக்கு இது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதலாவது என்னோடு வாருங்கள் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு. இப்போ இதை நீங்க யாராவது சிஸ்டர் மாதிரி தான் வாசிக்க போறீங்க. 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. ஒரு பெண் இருக்கிறாராம். அந்த பெண்ணினுடைய தலையிலே சூரியன் இருக்கிறதாம். சந்திரன் வைத்து அவர் பாதங்களின் கீழே சந்திரனை வைத்திருக்கிறாராம். அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா. முதல்ல அடுத்த வசனங்களை வாசிப்போம். அங்கு, அதாவது இது எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு விஷயம், எஸ்கட்டாலஜிக்கல். அப்போ அதை பார்த்துவிட்டு அப்புறம் வேறு வசனத்துக்கு வருவோம். வாசிங்க சிஸ்டர். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சரி, இப்போ எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் வருகிற இந்த ஸ்திரீ யார்? ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு ஸ்திரீ. யார் அந்த ஆண் பிள்ளை? உண்மையாக அந்த ஆண் பிள்ளை இயேசு. ஆமாவா இல்லையா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த ஆண் பிள்ளை இயேசு. நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை 43 பாகங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் யாராவது அதை பார்த்திராவிட்டால் நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். 43 ஞாயிறுகள் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே 12வது அதிகாரத்திலே இதை நிரூபிக்கிறேன், எப்படி இது இயேசு என்று. அப்போ நமக்கு இப்போ தெரிகிறது, இயேசுவை ஈன்ற ஒரு பெண்ணாய் அந்த பெண் இருந்திருக்க வேண்டும். அப்போ அது மரியாள் அல்ல, இஸ்ரவேல் என்று எப்படி நிரூபிப்பது? அதற்கு மறுபடி ஆதியாகமத்துக்கு போய் ஒரு சொப்பனத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே ஒரு சொப்பனம் வருகிறது. அதில் அந்த சொப்பனம் புரிந்தால்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் அடையாளம் நமக்கு புரியும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வந்த காட்சி என்னவாம்? அடையாளம். அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை ஆண்டவர் சொப்பனம் மூலமாக அங்கு யோசேப்புக்கு காட்டினார். வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அப்போ இதை அவன் சொல்லும் பொழுது அவருடைய தந்தைக்கு அதன் அர்த்தம் விளங்கியது. அடுத்த வசனத்தை பாருங்கள். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். சரி, இப்போ கடிந்து கொண்டது ஏன் என்று இங்கு நமக்கு தேவையில்லை. சும்மா சொல்லுகிறேன், சும்மா சொல்லுகிறேன். யாக்கோபு அந்த யோசேப்பு கண்ட சொப்பனத்து நிமித்தம் யோசேப்பை கடிந்து கொள்ளவில்லை. சகோதரர்கள் கேட்க அதை சொன்னதுக்கு தான் கடிந்து கொண்டார். சில விஷயங்களை சும்மா வளவள என்று உளரக்கூடாது. ஏனென்றால்
அது புரியாதவர்களை இடற பண்ணும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் இந்த சொப்பனங்களின் நிமித்தம் இடரல் அடைந்துதான் யோசேப்பை குழியிலே போட்டு அப்புறம் அமலேக்கியர்களுக்கு விற்றார்கள். முதலிலே கொலை கூட செய்ய பார்த்தார்கள். அதனால் தான் யாக்கோபு கடிந்து கொண்டார். ஆனால் யாக்கோபுக்கு இந்த சொப்பனம் புரிந்தது. அப்போ அந்த யாக்கோபுக்கு என்ன புரிந்தது? அந்த சொப்பனத்திலே வருகிற சூரியன் தான் யாக்கோபு, சந்திரன் யோசேப்பினுடைய தாய், மற்ற 11 நட்சத்திரங்களும் யோசேப்பின் 11 சகோதரர்கள். அப்படியானால் 12ஆம் நட்சத்திரம் யார்? யோசேப்பு. இப்போ வெளிப்படுத்தல் 12 ஞாபகப்படுத்துங்கள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறார் யாக்கோபு, பாதத்திலே சந்திரன் இருக்கிறது ராகேல், 12 நட்சத்திரங்கள், 12 கோத்திரங்கள். யாக்கோபின் 12 புத்திரர்களும் 12 கோத்திர பிதாக்களானார்கள். அப்படியானால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே வருகின்ற அந்த பெண் இஸ்ரவேல். ஆதியாகமம் 37:9 படி புரிகிறதா? இப்போ ஆதியாகமம் 3:15 மறுபடி போவோம். இப்போ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சர்ப்பமே, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். பகை தானாக வருவதல்ல, நான் உண்டாக்குவேன். இந்த பகை யாரால் உண்டாக்கப்படுகிறது? தேவனால் உண்டாக்கப்படுகிறது. அப்போ சர்ப்பம் சாத்தான் என்றால் ஸ்திரீ இஸ்ரவேல். புரியுதா? சாத்தானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பகையை உண்டாக்கினதே தேவன் தான். ஆகவே சாத்தானையும் இஸ்ரவேலையும் ஒரு நாளும் சமாதானப்படுத்த முடியாது. இது தானாய் உருவான ஒரு பகை அல்ல, எரிச்சலில் உண்டான ஒரு பகை அல்ல, பொறாமையினால் உண்டான பகை அல்ல. இது தேவனே உண்டாக்கிய பகை. அவரே அதை நீக்கினால் அன்றி அந்த பகை தீரவே தீராது. அப்படியானால் சாத்தான் யாரையெல்லாம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலின் மேல் பகையோடு இருப்பார்கள் என்பது நடக்க வேண்டிய ஒன்று. இப்ப புரிகிறதா? அதனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால், இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு இஸ்ரவேல் உதயமாகியதோ அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தால் சாத்தானும் சாத்தானை சேவிக்கும் தேசங்களும் சாத்தானை நேசிக்கும் சேவிக்கும் மக்களும் மதங்களும் இஸ்ரவேலை வெறுக்கின்றன. அதனால் பிசாசு இன்னும் ஒரு பெரிய தந்திரத்தை செய்கிறான். அது தேவையில்லை, சாடையாக சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? அப்பாவி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அப்பாவி கிறிஸ்தவர்கள். இப்போ நீங்கள் எல்லாம் யார்? அப்பாவி கிறிஸ்தவர்கள். சில சகோதரிகள் நினைக்கலாம், என் புருஷன் படுபாவி கிறிஸ்தவன். அழகுதா? அது உங்க பிரச்சனை. ஆனால் உண்மையாக நீங்கள் எல்லாம் யார்? அப்பாவி கிறிஸ்தவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், சிங்கப்பூரிலே வாழுகிறீர்கள். பெரிய வெள்ளி காலையிலே ஏற்கனவே சிலுவை தியான ஆராதனை நடந்து முடிந்து விட்டது. மறுபடி மாலையிலே வந்து அமர்ந்து, அங்கே தரையிலே அமர்ந்து, இங்கே நாட்காலியிலே அமர்ந்து இவ்வளவு பொறுமையாக அழகாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களே, எந்த அளவு நீங்கள் தேவனை நேசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அது தெரியாது. யானை தன் பலம் அறியாது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இல்லை பாஸ்டர், நான் வர்ற மூடே இருக்கல்ல. வந்துட்டீங்கல்ல, போவமா வேணாமா, போமா வேணாமா, போவமா வேணாமா, வந்துட்டீங்கல்ல. அப்போ உண்மையாக அநேக கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள். அந்த அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய அப்பாவித்தனத்தையும் அறியாமையையும் வேதத்தின் ஆழங்கள் மற்றும் ரகசியங்கள் தெரியாதவையும் காரணமாய் வைத்து இஸ்ரவேலின் பகைஞர்களாக்கி வைத்திருக்கிறான் பிசாசு.
எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இஸ்ரவேல் பிடிக்காது தெரியுமா? அப்போ இஸ்ரவேலர்கள் செய்கின்ற தவறுகளை அடிப்படையாய் வைத்தே அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை வெறுக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கிறது? சாத்தான் இஸ்ரவேலின் மேலே பகை கொண்டிருக்கின்றபடியினால் சாத்தான் யாரையெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராய் எழுப்ப முடியுமோ எழுப்பிக் கொண்டு வருகிறான். தேசங்கள், சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய மக்கள். நீங்கள் உலக சரித்திரத்தை பார்த்தால் எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதியர்கள், பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்க முயற்சித்தவர்கள் உண்டு, ஒருவரும் ஜெயிக்கவில்லை. அன்று இருந்த எகிப்தியர்கள் இன்று இல்லை. இன்று வாழுகிற எகிப்தியர்கள் பிற்காலத்திலே அங்கு குடியேறிய அராபியர்கள். முன்னர் வாழ்ந்த எகிப்தியர்கள் கருப்பினத்தவர்கள். இன்று காணும் எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்னது இனி நீ காண மாட்டாய் என்பதல்ல, இனி அவர்கள் இருக்க மாட்டார்கள். எகிப்தியர்களுடைய கடைசி பார்வோனாக வந்தவர் ஒரு பார்வோள். சும்மா சொல்றேன், பார்வோள்னு இல்லை, ஒரு பெண். யார்? கிளியோபெட்ரா. அவரோடு அந்த எகிப்திய சாம்ராஜ்யத்தை பீனிஷியர்கள் நிர்மூலமாக்கி விட்டார்கள். இஸ்ரவேல் இன்னும் இருக்கிறது. அசீரியா இல்லாமல் போய்விட்டது. பாபிலோனியா இல்லாமல் போய்விட்டது. மேதியா இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இஸ்ரவேல் இருக்கிறது. பெர்ஷியா இன்னும் இல்லாமல் போகவில்லை. ஈரான் என்ற பெயரில் இன்று இருக்கிறது. ரோமர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். அடால்ஃப் ஹிட்லர் என்று ஒருவன் தோன்றினான். அவன் யூதர்களை இந்த உலகத்திலேயே இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அவன் கொன்று குவித்த இலக்கத்துக்கு சமானமான 60 லட்சம் யூதர்கள் இன்று இஸ்ரவேலுக்குள்ளே வாழ்கிறார்கள். ஆனால் அவனும் அவனுடைய நாட்சி கட்சியும் அவர்களுடைய தேர்ட் ரைக் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. 1979ஆம் ஆண்டு சதாம் ஹுசைன் சொன்னான், நான் நேபுகாத்நேச்சாரின் மறுபிறவி, நான் இஸ்ரவேலை துடைத்தெறிய போகிறேன் என்று பாத் கட்சியை நிறுவினான் ஈராக்கிலே. கடைசியிலே அவனுடைய தேசத்திலேயே அவனுடையவர்களாலேயே தூக்கிலிடப்பட்டான். இன்னும் இஸ்ரவேல் இருக்கிறது. இன்றைக்கு ஈரானும் சிரியாவும் லெபனானும் ஹமாஸும் பிஎல்ஓவும் இன்னும் பல அமைப்புகளும் இதே போல துடித்துக் கொண்டிருக்கின்றன. பிறகு பாருங்கள், இனி வரும் செஷன்ஸ்களே நான் இன்னும் பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகையை உண்டாக்குனவர் யார்? தேவன். அப்போ இஸ்ரவேலின் மேல் இருக்கின்ற பகை ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால், ஒரு தேசத்துக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால், அது பொருளாதார மறுமலர்ச்சியால் முடியாது. ஐக்கிய நாடுகள் சபையால் அது முடியாது. யாராலும் முடியாது. தேவன் செய்தால் தான் உண்டு. ஆகவே தேவன் செய்ய விரும்பாததை நாம் செய்ய முயற்சிப்பதும் முட்டாள்தனம். நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இஸ்ரவேலை வெறுத்து கொண்டிருந்தால் நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இடிக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் தவறுகள் செய்கிறார்களா? செய்யட்டும், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் அவர்களை வெறுக்கிறதோ அவர்களை பகைஞர்களாக எண்ணுவதோ நாம் சாத்தானின் பக்கம் சாருவதற்கு அடையாளமாய் போய்விடும். புரிகிறதா? அப்போ ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்கள், அந்த பகை வெளிப்படுத்தல் 12 வரை போகிறது. ஆகவே அது எதிர்காலத்திலே. ஆகவே அந்த பகை ஓய்வதாய் தெரியவே இல்லை. அடுத்தவர் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்போ அந்த வித்து என்கின்ற அந்த சொல்லை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ தமிழிலே வித்து என்று வருகிறது, அது சரி என்று நினைக்கிறேன். ஆனால் அதை விட எபிரேய மொழியிலே அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு புது சொல் ஒன்று படிச்சுக்கிறீங்களா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜ ஜ சொல்லுங்க. ஜ ஜா இல்ல, ஜி இல்ல, ஜே இல்ல, ஜ ஜ
இந்த நாக்கோட ஜன்னு இல்லாம ஒரு இட்டனாவோட சொல்லுங்க. ஜ ஜ ஹா. ரா இல்ல, தொண்டை உள்ளுக்கால வரணும். ஜஹா. ஜஹா என்றால் தான் வித்து. இந்த வித்து என்பது ஒருமை ஆனால் பன்மை. இப்போ ஆங்கிலத்திலே ஷீப் என்ற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? ஷீப். ஒரு செம்மறி ஆட்டுக்கு என்ன சொல்றோம்? ஒரு ஷீப். 2 செம்மறி ஆடுகள் தமிழ்ல. 2 sheep, not sheeps. அது புரியுதா? 1 fish, 2 fish. No, fishes is wrong. 2 fish. ஆக்ஸ்போர்ட் காரன் என்ன பண்ணிட்டான்? இப்போ நம்மலாம், எனக்கு தெரியல எத்தனை பேர் என் வயசு அல்லது என்னை விட கூடின வயசுலவங்க இருக்கீங்கன்னு. என் வயசுக்காரங்க 28 வயசுக்காரங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் ஒரு கிண்டல். என் வயசு காலத்தில் நாங்கள் ஸ்கூல் போகும்போது படித்த லையண்ணா எல்லாம் இப்படி எழுதணும். நையண்ணா. காலப்போக்கில் தமிழங்களை சோம்பேறி ஆக்கிவிட்டு அந்த ரையண்ணா டையண்ணா டையண்ணாவுக்கு போடுற அந்த சுழி, இரட்டை சுழியை போட்டு லையண்ணா நையண்ணா எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல ஆக்ஸ்போர்ட்காரர்கள் ஃபிஷர்ஸ். முந்தியெல்லாம் ABCDன்னு படித்தது இப்போ கேனு மாடு மாதிரி கத்த வச்சிருக்கிறானுங்க. இங்கேயும் அப்படியா? இங்கேயும் அப்படி தானா? மாண்டசூரியில் ஃபோனிக்ஸ், அதை வேற அழகாக சொல்லிக்கிறவங்க. தட்ஸ் ஃபோனிக்ஸ்லா. என்னத்த ஃபோனிக்ஸ்? முட்டாள ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் தான் ABCDன்னு படித்தோம். அப்பா இவருக்கு கோவம் வந்துருச்சு. ஃபோனிக்ஸ் சவுண்ட். யூ ஷட் அப். கவனிங்க, இப்போ நம்மளாம் ABCDன்னு படித்தோம், நாசமாவா போயிட்டோம். சரி, இப்போ இவங்கெல்லாம் ஆபேக்கேன்னு படிச்சுட்டு எங்களை விட முன்னேறிட்டாங்களோ ஏதோ. அதனால் கவனிங்க, உண்மையான கிராமரின் படி ஃபிஷர்ஸ்ன்னு ஒன்று கிடையாது. இட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். இந்த டபுள் நெகட்டிவ் இஸ் நெவர் அ பாசிட்டிவ். ஐ டோன்ட் நோ நத்திங். அதெல்லாம் ஆக்ஸ்போர்டில் கொண்டாந்துட்டான். அதனால நீங்கள் ஃபிஷர்ஸுங்கிறீங்களே ஒழிய 1 fish 5 fish 2 fish 10 fish அது சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்னு சொல்லிடுங்க. அது போல ஜஹா அப்படின்னா வித்து, ஆனால் அது ஒருமை என்றாலும் பன்மை. புரியுதா? ஆகவே அது ஒரு ஆளை மாத்திரம் குறிக்க தேவையில்லை, ஒரு ஆளையும் பலரையும் குறிக்கும். அந்த வகையில் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும் பொழுது இயேசுவை தான் முதன்மையாக குறிக்கும். இயேசு தான் ஸ்திரீயின் வித்தானவர், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவானவரின் பிரதிநிதிகள் எல்லாரையும் கூட அது குறிக்கும். ஆகவே சாத்தான் எப்படி தனக்கு வித்து வைத்திருந்தான். இப்போ பாருங்கள், ஸ்திரீயின் வித்து என்பது ஸ்திரீகளுக்கு வித்து முடியாது. ஸ்திரீகள் என்றால் அவர்கள் பெண் பால், வித்து என்பது ஆண் பால். அப்போ ஆணுக்கு வித்து முடியும், பெண்ணுக்கு வித்து முடியாது. ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது நடக்க முடியாத ஒன்று. அதே போல சாத்தானுடைய வித்து என்று சொல்வதும் நடக்க முடியாத ஒன்று. ஏன்? சாத்தான் முன்பு தேவ தூதனாய் இருந்தவன். தேவ தூதர்களுக்கு பிள்ளை பெற முடியாது. அப்போ சாத்தானுக்கும் சந்ததி இருக்க முடியாது, பெண்களுக்கும் சந்ததி ஆண் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த இடத்துல இருக்க முடியாத 2ஐ ஆண்டவர் போட்டாரே, அதை எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? இது அதைத்தான் குறிக்கிறது என்று. ஸ்திரீயின் வித்தை நாம் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மரியாள் இயேசுவை பிறப்பித்தார் ஆண் இல்லாமல். ஆமென். ஆண் இல்லாமல் உலகில் பிறந்த ஒரே நபர் இயேசுவானவர் மட்டுமே. ஆகவே
ஸ்திரியின் வித்து என்பது இயேசுவை பார்க்கும் பொழுது அது ஒரு ஒரு how do you say, it's a exception, அது ஒரு விதிவிலக்கு. ஸ்திரீயின் வித்து என்று வேறொன்று இருக்க முடியாது, ஆனால் இயேசு விதிவிலக்கு. அப்பா இல்லாமல் பிறந்த ஒரே ஒருவர் அவர். அதே போல அதே இயேசு சில மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் புத்தகத்துக்கு போனால் யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் இப்ப விளங்குதா உங்களுக்கு? அதாவது சாத்தானுக்கு பிள்ளைகள் இருக்க முடியாது, அப்படித்தானே? ஆனால் இயேசு அடையாள ரீதியாக ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உருவானவர்கள் என்று சாத்தானுக்கு அப்பா பட்டம் கொடுக்கிறார். அப்போ சாத்தானை அப்பா போல நினைக்கிறவர்கள் எல்லாரும் யார்? சாத்தானின் வித்துக்கள். புரிகிறதா? சரி, இப்போ நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் இந்த சர்ப்பத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்கி போட்டார். ஏவாளுக்கு ஏதாவது புரிந்திருக்குமா? நான் நினைக்கவில்லை. ஏவாளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது ஏவாளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஒரு வேளை காயின் பிறந்த பொழுது, ஓ இதைத்தான் அவர் சொன்னாரோ என்று ஏவாள் நினைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் அப்படி நினைத்தார் என்றெல்லாம் வேதத்திலே கிடையாது. ஆனால் சாத்தானுக்கு இது புரிந்ததா இல்லையா? சாத்தானுக்கு புரிந்தது. அதனால் காலமாக சாத்தான் இந்த ஸ்திரீயின் வித்து ஒன்று வர விடாமல் தடுக்கப்பட வேண்டும், அல்லது தப்பித்தவரை வந்துவிட்டால் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இருந்து நீங்கள் பார்த்தால் பல இடங்களிலே சாத்தான் பல வழிகளிலே ஸ்திரீயின் வித்து வராமல் தடுக்க முயற்சிகள் செய்தான். அதற்கு அவன் தேசங்களை பயன்படுத்தினான், சக்கரவர்த்திகளை பயன்படுத்தினான், சட்ட திட்டங்களை பயன்படுத்தினான், உக்கிரமான போராட்டங்களை பயன்படுத்தினான், சூட்சுமங்களை பயன்படுத்தினான், இச்சைகளை பயன்படுத்தினான். நான் மாத்திரம் ஒரு பெரிய 20-30 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தி வேதத்திலே ஆதியாகமம் முதல் மல்கியா வரை எத்தனை தடவை சாத்தான் முயற்சித்தான் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினால் அந்த 20-30 நாட்கள் கூட போதாது போகும் அளவுக்கு அவன் செய்தான். ஆனால் இன்றும் நாளை காலையும் நாளை மாலையும் இந்த 3 நாட்களில் முக்கியமான பாரதூரமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எப்படி அந்த சாத்தான் கிரியை செய்தான், ஸ்திரீயின் வித்தை வரவிடாமல் தடுக்க அல்லது வந்ததை அழிக்க. ஆனால் நமது தேவன் ஒரு படி முன்னே செயல்படுகிறவர். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறாமல் அவர் வைப்பாரா? அவருக்கு தெரியாதா சாத்தானுடைய தந்திரங்கள்? ஆகவே அவர் ஒரு படி முன்னாலே இருந்தார். அதில் முதல் முயற்சி தான் காயின் ஆபேல் பிறந்தது. காயனும் ஆபேலும் பிறந்த பொழுது சாத்தானுக்கு ஒரு குழப்பம். ஸ்திரீயின் வித்து இதுவாய் இருக்குமோ, அல்லது இதை தொடர்ந்து விட்டால் பிரச்சனை ஆகுமே. அதனால் அவன் என்ன செய்கிறான்? முதல் பிறந்த மனுஷனையே கொலைகாரனாக்கி விடுகிறான். காயின் ஆபேலை கொன்ற பொழுது சாத்தானுக்கு அமோகமான வெற்றி. என்ன? ஸ்திரீயின் ஒரு வித்து செத்து போய்விட்டது, அதை கொன்றது ஸ்திரீயின் இன்னொரு வித்து, அந்த இன்னொரு வித்து துரத்தப்பட்டு விட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சேத்தை கொடுக்கிறார். சேத் பிறக்கிறான். இப்போ சாத்தான் பார்க்கிறான் எப்படி இந்த ஸ்திரீயின் வித்தை வரவிடாமல் தடுப்பது என்று.
அப்புறம் 6ஆம் அதிகாரத்துக்கு ஆதியாகமத்தில் நீங்கள் போனால் அங்கு ஒரு விஷயம் நடக்கிறது. அந்த விஷயத்தை பற்றி நான் பேச தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சம்பவத்தின் போது ஆண்டவர் தீர்மானிக்கிறார், உலகத்தையே நான் அழிக்கப் போகிறேன் என்று. ஆனால் ஸ்திரீயின் வித்தாய் செயல்படக்கூடிய, அதன் பிரதிநிதியாய் செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார், நோவா. நோவாவின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து மனுஷர்களை வாழ வைக்கிறார். ஆனால் அப்புறம் உங்களுக்கு தெரியும், பாபேல் கோபுரத்தின் பின்பு எல்லாமே நாசமாய் போய்விட்டது. ஆமாவா இல்லையா? வந்தானே அந்த கில்காமேஷ், அவனுக்கு வேதத்திலே நிம்ரோட் என்று பெயர். அவன் வந்து விக்கிரக ஆராதனையை அறிமுகப்படுத்தி பாபேல் விக்கிரகத்தை உண்டு பண்ணி, அது பெரிய கோபுரம் என்றால் அந்த உயரத்தை பார்த்து ஆண்டவர் பயப்படவில்லை, அந்த விக்கிரகத்தை பார்த்து தேவன் அருவருத்து தான் வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். அதற்கு பிறகு இந்த உலகமே நாசமாய் போய்விட்டது. இப்போ ஆண்டவர் தெரிவு செய்வதற்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு வருவோம். இதிலே ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாருங்கள், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற என்ன அழகாக செயல்படுகிறார் என்று 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். சரி, இந்த இடத்துல எபிரேய மொழியிலே ஜஹா என்ற சொல் வருகிறது. ஆனால் தமிழிலே வித்து என்று எழுதப்படாமல் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மொழிபெயர்ப்பல்ல, அர்த்த பெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு என்றால் டிரான்ஸ்லேஷன், அர்த்த பெயர்ப்பு என்றால் இன்டர்பிரிட்டேஷன். ஆகவே இது இன்டர்பிரிட்டேஷன், அர்த்த பெயர்ப்பின் படி பிழை அல்ல, ஆனால் மொழிபெயர்ப்பின் படி பிழை. என்ன வந்திருக்க வேண்டும் மொழிபெயர்ப்பிலே? உட்காருங்க. யாருக்காவது இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? யாராவது இங்கிலீஷ் பைபிள்? அந்த வசனத்தை உங்க வெர்ஷன்ல வாசிங்க, என்னன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜெனசிஸ் 12:7. Unto thy seed. Can you see? பாத்தீங்களா? உட்காருங்க. Thank you very much. அப்போ அவர்கள் பாருங்கள், ஜரா என்றதை சீட் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தமிழிலே சந்ததி என்று வருகிறது. அதனால் தான் ஆங்கிலத்திலையும் அதை பார்க்க சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் வித்துக்கு, விளங்குதா? சந்ததிக்கு அல்ல, அது அர்த்தம். அர்த்தம் சரி, ஆனால் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உன் வித்துக்கு, அதாவது இப்போதைக்கு உனக்கு வித்து இல்லையே, ஆனால் வித்து வர வேண்டும். ஏன்? அங்கே இருந்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் முகமாக. ஆகவே நான் உனக்கு வித்து கொடுப்பேன், அந்த வித்துக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இதை கேட்ட சாத்தானுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். சாத்தானுக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். சரி, 13ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களையும் பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. மறுபடியும் இந்த இடத்துல சந்ததி என்று வருகிறது. Brother, could you read it in English please? Chapter 13 verse 15. Verse 15 பாருங்க. ஏன்னா அதுல சீடுன்னு வருதான்னு பார்ப்போம், இல்லாட்டி ஜெனரேஷன் வருதான்னு. யா அங்க யா ரீட் இட். பார்த்தீங்களா? அது பிழையான டிரான்ஸ்லேஷன், அது இன்டர்பிரிட்டேஷன். சாரி, இட்ஸ் அ கரெக்ட். தேங்க்யூ சிட் தம்பி. இட்ஸ் அ கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் பட் அ ராங் டிரான்ஸ்லேஷன். வாட் டஸ் யுவர் பைபிள் சே? To thy seed forever. So this is a correct translation. That is a correct interpretation. வழங்குதா உங்களுக்கு? டிரான்ஸ்லேஷன் வேற, இன்டர்பிரிட்டேஷன் வேற. புரியுதோ?
அப்போ இந்த சீட் அந்த சகா என்பதனை தேவன் பயன்படுத்த தேவனுக்கு மகிழ்ச்சி, பிசாசுக்கு கலக்கம். அதனால் பிசாசு ஆபிரகாம் மேல் கண் வைக்கிறான். என்ன செய்கிறான்? இவனுக்கு வித்து வர விட கூடாது என்று தீர்மானிக்கிறான். அப்போ என்ன நடக்கிறது? நீங்கள் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பார்த்தீங்களா? எலியேசர் என்ற ஒரு வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு இருக்கிறான். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருகிறது. வண்டர்ஃபுல் ஐடியா. என்ன ஐடியா? ஆண்டவரே, எனக்கும் என் வித்துக்கும், சந்ததிங்கிறத யூஸ் பண்ணாம விடுவோம், இப்பதான் தெரியுதே வித்துன்னு. எனக்கும் என் ஜகா வித்துக்கும் இவ்வளவு தருவதாய் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நானும் இப்போ கிளண்டு போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு இனி சொந்தமாய் ஜகா வித்து வர வழி இல்லை. ஆகவே நல்ல ஐடியானாதா, என் வேலைக்காரர்களிலெல்லாம் தலைமை விசாரிப்புக்காரனாய் இருக்கிற எலியேசர் என்பவனை நான் என் வித்தாக பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? எலியேசர் எந்த ஊரான் என்று வாசித்தீர்கள்? சொல்லுங்க. தமஸ்கு எங்க இருக்குது? தமஸ்கு சிரியா. சிரியா இன்றும் இஸ்ரவேலின் எதிரிகள். இஸ்ரவேல் உதயமாக முன்பே பிசாசு சிரியாவில் இருக்கிற ஒருவனை ஆபிரகாமினுடைய வித்தாக்குவதற்கு ஐடியா கொடுத்தான். அப்போ இன்று விடுவானா? யோசிங்க. பாத்தீங்களா விஷயத்தை? ஆண்டவர் சொல்லுகிறார், கிடையவே கிடையாது. உனக்கு சொந்த வித்து நான் தருவேன். எலியேசர் நல்ல மனுஷன். ஐயோ, அவரை பற்றி எனக்கு குறைய கிடையாது. எவ்வளவு தங்கமான மனுஷன் அப்பா. பிற்காலத்திலே ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் இவரைத்தான் அனுப்புகிறார். அவர் போய் ஒரு சிறந்த மனையாட்டியை அவர் பெற்றுக்கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சார்பாக குமாரனாகிய மணவாளனுக்கு சபையாகிய மணவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டு போகிற பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவே இந்த எலியேசரை பயன்படுத்துகிறோம். ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளமாம், ஈசாக்கு இயேசுவானவருக்கு அடையாளமாம், ரெபேக்காள் சபைக்கு அடையாளமாம், எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாம். ஆகவே எலியேசர் என்ற அந்த மனுஷனின் மேல் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. தங்கமான மனுஷன். ஆனால் தமஸ்குக்காரன், அது பிசாசினுடைய ஒரு இடம். ஆமாவா இல்லையா? தமஸ்க் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், தமஸ்குவிலே இருக்கிற சபைகளை அழிப்பதற்கு சவுல் என்ற ஒரு கிறிஸ்தவ விரோதி புறப்பட்டார். என் கேள்வி, ஏன் தமஸ்குவுக்கு போக வேண்டும்? வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கவில்லையா? அந்தியோகியாவிலே அந்நேரம் அவர்கள் பரவி இருக்கவில்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்ட 3000 கிறிஸ்தவர்கள் அவர்கள் சிதறி போய் யூதேயாவிலே, சமாரியாவிலே, கலிலேயாவிலே, தெக்கப்போலியிலே, அந்தியோகியாவிலே, சிப்புரு தீவிலே, கிரேத்தா தீவிலே பரவி இருக்கவில்லையா? ஏன் தமஸ்குவுக்கு போவதற்கு சவுல் தூண்டப்பட வேண்டும்? தமஸ்கு பிசாசினுடைய ஒரு
விசேஷமான இடம். இன்றும் இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் தமஸ்குவில் இருந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரைட் நவ், இப்போ புரியுதா? நம்முடைய வீரன் இருக்கிறாரே, இயேசுவானவர், வீராதி வீரர், சூராதி சூரர், புறப்படும் போது எருசலேமில் வைத்து சவுலை தொடவில்லை. வா மவனே வா, உன் பெரியவன், உன் எஜமான் சாத்தான் உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு வருகிறானோ அந்த இடத்தின் எல்லை வரும் வரை நானும் காத்திருக்கிறேன். அந்த இடத்திலே வைத்து மவனே நான் உன்னை விழுத்தாட்டுகிறேன் என்று தரிசனமாகி சவுல் விழுந்து குருடாகி பார்வையற்றவனாக அதே தமஸ்குவுக்கு போய் அங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியக்காரனானான். இதுதான் நமது ஆண்டவர், இதுதான் நமது வீரர். பாபிலோனிலே போய் ஆபிரகாமை தெரிவு செய்தவர். பாபிலோன் எது? உலகத்திலே பிசாசின் தலைநகரம். அங்கே தான் பாபேல் கோபுரம் கட்டினான் நிம்ரோத். அதற்குள்ளே போய் தேராகு எனும் விக்கிரகாராதனைக்காரனுடைய மகனாகிய ஆபிரகாமை தெரிவு செய்து அந்த ஆபிரகாம் மூலமாகவே இஸ்ரவேல் என்கின்ற தனது வித்தை உருவாக்கினவர் நமது வீராதி வீரராகிய தேவன். தமஸ்குவிலே வைத்து சவுலை இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து சாதனை படைத்தவர் நமது வீராதி வீரர். ஆனால் இந்த இஸ்ரவேல் உதயமாக முன்பே அந்த ஒரு தமஸ்கானை ஆபிரகாமின் வித்தாக்க பார்த்தானே சாத்தான். எப்படி? ஆண்டவர் வேண்டாம் என்று விட்டார். ஐடியா, நமக்கும் ஐடியா வரும். சில நமக்கு வேற ஐடியா நல்லா இருக்கும், ஆனா கொடுக்கிறது பேய். தெரியலையோ மாட்டி. வணங்குதா உங்களுக்கு? என்னுடைய ஒரு பிரசங்கம் இருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்களோ தெரியாது, இயேசுவை சோதித்த சாத்தான். அதிலே இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் என்றானே, அது நல்ல ஐடியா. ஒருவேளை இயேசுவானவர் கல்லுகளை அப்பமாக்கி இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இயேசுவானவர் செய்த முதல் அற்புதம் கல்லை அப்பமாக்கினது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு அற்புதத்தை தானே அவர் முதலாவது செய்தார். என்ன? தண்ணீரை திராட்சரசமாக்கினது. அப்போ தண்ணீரை திராட்சரசமாக்க முடியும் என்றால் ஏன் கல்லை அப்பமாக்க முடியாது? ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன அர்த்தம், நல்ல ஐடியா பிசாசே, ஆனால் சொல்லுவது நீதானே, நீ சொல்றபடி நான் செய்ய மாட்டேன். என் பிதா சொன்னால் நான் கல்லை அப்பமும் ஆக்குவேன், அப்பத்தை கல்லும் ஆக்குவேன். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின்படி மாத்திரமே நான் செய்வேன் என்று. புரிகிறதா? இப்போ ஆண்டவர் அந்த ஐடியாவை துவம்சம் செய்து விட்டார். உடனே சாத்தான் அடுத்த அதிகாரத்திலே, 16வது அதிகாரத்திலே, வாசிக்க தேவையில்லை, அடுத்த அதிகாரத்திலே ஐடியாவை போடுகிறான். யாருக்கு? சாராளுக்கு. எப்படி கேம் பார்த்தீங்களா? முதல் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஐடியா வருகிறது எலியேசரை தமஸ்கானை வித்தாக்குவதற்கு. 16ஆம் அதிகாரத்திலே சாராளுக்கு எண்ணம் வருகிறது, இவருக்கு தானே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது, இவர் தானே முக்கியமானவர், நான் ஆஃப்டர் ஆல் கிழவி, எனக்கு இனி பிள்ளை பெற முடியாது, ஆகவே இவருக்காக, இவருடைய தெய்வத்துக்காக, இவருடைய தெய்வம் இவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்துக்காக அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆகாரை இவருக்கு கொடுப்போம், அவர் சேர்த்து ஒரு சந்தானத்தை உருவாக்கட்டும் என்றார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனைவிமார் ஒரு நாளும் கணவன்மாருக்கு கோபத்திலே கூட நீ போய் அவளோட சேரு என்று சொல்லக்கூடாது, சேர்ந்து விடுவார்கள். இந்த விஷயத்திலே மாத்திரம் ஆண்கள் பயங்கரமாய் கீழ்ப்படிவார்கள். சாராள் வந்து தன் கணவனுக்கு சொல்லும் பொழுது எகிப்திலே இருந்து கொண்டு வந்த அந்த ஆகாரோடு சேர் என்று, உடனே ஆபிரகாம் கீழே விழுந்து அதிர்ச்சி அடைந்து, என்ன கண்ணே, உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, என்னை இன்னொரு பெண்ணோடு உன்னால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஐயோ, எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவர் உடனே ஓகே ஆகார் கூப்பிடுறார், பிள்ளையே பெற்று
இஸ்மாயில். ஆனால் ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? பெயரையே மாற்றுகிறார். ஆபிராம் என்ற பெயரையே மாற்றி ஆபிரகாமாக்கி 22ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உன் ஏகசுதன், உன் ஒரே மகனை கொண்டு வந்து பலியிடு என்று. ஏற்கனவே இஸ்மவேல் என்ற ஒரு மகன் இருக்க ஈசாக்கு எப்படி ஏகசுதனாக முடியும்? யோசியுங்கள். இஸ்மவேல் இருக்கிறான், அம்மா தானே வேறு, ஆபிரகாமின் மகன் அல்லவா? ஆனால் என்ன ரகசியம் தெரியுமா? இஸ்மவேல் ஆபிராமின் மகன், ஈசாக்கு ஆபிரகாமின் மகன். ஆண்டவர் ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றி தன்னுடைய மனுஷனாய் மாற்றிவிட்டு அந்த மனுஷனுக்கு வித்தை கொடுக்கிறார். புரியுதா? இப்போ எனக்குன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? அப்போ ஆண்டவர் ஆபிரகாமினுடைய நோக்கத்தையும் துவசம் செய்து எலியேசரை கொண்டு வராமல் சாராள் மூலமாக பிறந்து விட்ட இஸ்மவேலையும் துரட்சி பண்ணி கடைசியில் ஈசாக்கை கொடுத்து தன்னுடைய வித்தை நிறுவினார். ஆனால் அப்படி அந்த வித்தை நிறுவின பிறகு கூட ஒரு சில சம்பவங்கள் நடந்தன. நான் உங்களுக்கு நாளை காலையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன? நாளை காலையில் உங்களுக்கு எங்கே இருந்து நான் பேச போகிறேன் என்றால், ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். உன் வித்து 400 வருடங்கள் வேறொரு இடத்துல இருக்கும் என்று. அது பிசாசுக்கு கேட்கிறது. பிசாசு பார்க்கிறான், வாவ், அது என் ஊர், அங்கே வைத்து நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் எப்படி அங்கே வைத்து அந்த வித்தை அழிய பண்ண பார்த்தான் என்பதிலிருந்து நாளைக்கு நான் உங்களுக்கு தொடங்க போகிறேன்.